இதுவரை இருந்த அரசுகளை காமராஜர் அரசு, அண்ணா அரசு, கலைஞர் அரசு, எம்ஜிஆர் அரசுன்னு சொல்றது வழக்கம். அந்த வரிசையில் இதனை ஸ்டாலின் அரசுன்னு சொல்லிக்கொள்ளாம திராவிட மாடல் அரசுன்னு நான் குறிப்பிட்டேன். ஒரு தனி மனிதனின் ஆட்சி அல்ல, ஒரு தத்துவத்தின் ஆட்சி என்பதன் அடையாளமாகத்தான் திராவிட மாடல் அரசுன்னு சொன்னேன். யார் சிறப்பாக செயல்படுறதுன்னு ஒவ்வொரு துறைக்கிடையிலையும் போட்டி போட்டு கொண்டு செயல்படுறாங்க. ஒவ்வொரு துறையும் வெல்லும் துறையா செயல்பட்டு வர்றதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள். அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சின்னு குறிப்பிட்டு திட்டங்களை தீட்டியிருக்கிறோம். ஏப்ரல் மாதம் முழுக்க தமிழ்நாட்டுக்கு ஏற்றமளிக்கிற மாதமா அமைஞ்சதுனால மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் நான் இருக்கேன். அமைதியான மாநிலத்தில் தான் தொழில் வளரும், தொழிற்சாலைகள் வரும், கல்வி மேம்பாடும் வரும், பெண்களும் இளைஞர்களும் முன்னேற்றம் காண்பார்கள், விளையாட்டுத்துறை மேம்படும், உற்பத்தி ஏற்றுமதியும் அதிகரிக்கும், சுற்றுலா பயணிகள் வருவார்கள், கோயில்கள் தழைக்கும். தமிழ்நாட்டில் நிலவும் இந்த அமைதிக்கு காரணம் என்னுடைய துறையான காவல்துறை. சட்டம் ஒழுங்கை முறையாக பேணி இந்த சாதனைகளுக்கு அடித்தளமிட்ட காவல்துறை சார்ந்த அனைவருக்கும் நானும் நீங்களும் தமிழ்நாட்டு மக்களும் என்றும் நன்றிக்குரியவர்கள். கலவரங்களை தூண்டலாம்னு சிலர் நினைச்சாலும் தமிழ்நாட்டு மக்களை அதை முறியடிச்சிடுறாங்க. இதெல்லாம் நடந்தாதான் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு புழுதி வாரி தூற்ற முடியும். மொத்தத்தில் சட்டம் ஒழுங்குல கல் விழாதான்னு துடிக்கிறவங்க ஆசையில மண் தான் விழுந்திருக்கு. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு பிடிவாதமாக இருக்கிறவன் இல்லைன்னா, மக்களாட்சியில எல்லோருடைய கருத்துக்களையும் கவனிச்சு ஆராய்ந்து சரியானவற்றை சரியான நேரத்தில் செய்யணும்னு நினைக்கிறவன்னா, உள்நோக்கத்தோட அரசியல் ஆதாயத்துக்காக தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பேசுறவங்களுக்கு சொல்லிக்கிறேன், இது மணிப்பூர் அல்ல, இது காஷ்மீர் அல்ல, உத்தரப்பிரதேச கும்பமேளா மரணங்கள் இங்க நடக்கல, இது தமிழ்நாடு. அதை மறந்துடாதீங்க.